அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 8ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்திற்குள் செல்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது அவர் 2ஆம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் இரட்டிப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான காரிய தடைகளையும் விலக்கி முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த சிறப்பான விசேஷ தருணங்களாக அமைவதற்கான முதன்மையான யோகம் பிதுர்காரகனாகிய சூரியனாலும் மாதுர்காரகனாகிய சந்திரனாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ரோணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதி மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். ராசியின் அதிபதியின் அமைப்பு மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக அள்ளித்தரக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சனி பகவான் தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடன் சுக்கிரனும் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் எளிதாக பெற்றுத் தருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய வெற்றியும் முன்னேற்றமும் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக நிறைவாக கிடைக்க போகிறது. இந்த இரு கிரகநிலைகளும் இன்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது அற்புதமான நல்ல முன்னேற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. எனவேதான் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4இல் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பது வெற்றிக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருந்தாலும் அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். ஜென்மராசியில் வித்யாகாரகரான புதன் நிலை கொண்டிருக்கிறார். இப்படி கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்க பெரும்பாலும் கிரகநிலைகள் சாதகமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வலம் வரக்கூடிய இந்த தருணம் அனைத்து விதமான காரிய தடைகளையும் தாமதங்களையும் தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் தடைபட்டு வந்த திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும். நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் மிக சிறப்பான மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான யோகத்தை வலுவாக பெற்றுத்தருகிறது. நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்வில் காரிய தடையின்றி கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியில் கூட நல்ல தனலாபம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் குடும்பத்தில் உண்டு. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு குடும்ப சார்ந்த விஷயங்களில் மிகவும் சாதகமாக உத்தியோகத்துல
டென்ஷன்களையும் சிரமங்களையும் குறைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த விதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை சாதகமாக அமையும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடுமுறை உள்ளிட்ட பல சலுகைகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில நல்ல மாற்றங்களையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதோடு உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக சந்திக்க முடியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள் மிக சிறப்பாக அமையும். இந்த தருணத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இணைந்து வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான உயர்வை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கான நல்ல யோகமும் நிறைவான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் அதிக முயற்சியின்றி உங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கிறது. புதிய தயாரிப்பு மற்றும் புதிதாக நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் மக்கள் மத்தியில் வரவேற்பும் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை எளிதாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எளிதில் உங்களை தேடி வருகிறது. சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை களைந்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த சோர்வு, வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்து வந்த உங்களுக்கு அதற்கான பலனை நிறைவாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க. இந்த தருணத்தில் கால்நடை பராமரிப்பில் ஏற்பட்டு வந்த செலவுகளும் குறையும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் எதிர்பார்த்த புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.